அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு இந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கு 91 சங்கீதம் 14வது வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அருமையானவர்களே, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். பாருங்க, தேவனுடைய யாரு நாமத்தை, அவர் நாமத்தை தெரிஞ்சு வச்சிருந்தா போதும். இயேசுவின் நாமத்தை நம்ம அறிந்திருந்தால் போதும், தெரிந்திருந்தா போதும். நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு, உயர்ந்த அடைக்கலம், யாரும் தொட முடியாத தூரம், யாரையும் தொட்டுவிட முடியாத ஆசீர்வாதம். அவ்வளோ உங்கள் குடும்பத்தை, உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வாதத்தை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாராம் ஆண்டவர். அப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவங்களை அப்படி ஆசீர்வதித்து வச்சிருப்பார். நம்ம அவர் நாமத்தை தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க. வேற யாரு நாமத்தை சொன்னால் நமக்கு இப்படி ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். யார் அண்டிக்கிட்டா கிடைக்கும், யார் நாமத்தை நீங்கள் சொல்லி பண்ண கிடைக்கும். எந்த தெய்வங்களோ, எந்த மனுஷனோ, எந்த சொந்தமோ இல்லைங்க. ஆனால் இயேசுவின் நாமத்தை அறிந்திருந்தால் போதும், நீங்கள் உங்கள் குடும்பம் உயர்ந்த அடைக்கலத்தில் இருப்பீர்கள். அப்படி ஒரு பெரிய பாதுகாப்பு, உயரத்தில் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி வைப்பார். அவ்வளவுதான். பாருங்க, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், என்னை அவன் தெரிந்து வைத்திருக்கிறபடியினால், என்னை விசுவாசிக்கிறபடியினால், என் பேரை தெரிஞ்சுக்கிட்டதுனால போதியா நான் உன்னை உயர்ந்த இடத்துல வைப்பேன்னு கர்த்தர் சொல்கிறார். அருமையானவர்களே, இதை நான் மதியானம் அப்படியே மெடிடேட் பண்ண என் கண்கள்லாம் கண்ணீர் வந்துச்சு. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அவர் நாமத்தை தெரிஞ்சிருந்தா போதும், அவ்வளோ பாதுகாப்பு, அவ்வளோ ஒரு சந்தோஷம், உயர்வு, மேன்மையை நமக்கு தருகிறாராமே. அருமையானவர்களே, இதை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அவர் நாமத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், அவர் நாமத்தை அறிந்திருக்கிறீர்கள். நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலம், உங்கள் குடும்பத்துக்கு, நீங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பு, பெரிய உயர்ந்த ஆசீர்வாதம். எல்லாத்துக்கும் உங்க பிள்ளைங்கள மேன்மையா இருப்பாங்க, நீங்க மேன்மையா இருப்பீங்க. அப்படியே கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். God bless you.